வணக்கம். வெல்கம் டு சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப் உடைய பாட்காஸ்ட் ஸ்டுடியோ CAG. நான் உங்கள் சுப்பிரமணி பேசுகிறேன். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம பல விஷயங்களை பற்றி பேசுவோம். நுகர்வோர் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நகர்ப்புற பிரச்சனைகள் பற்றி ஒரு நுகர்வோராகவோ குடிமக்களுக்கு எவ்வாறு யூஸ்ஃபுல்லாக அமையும்னு நம்புகிறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ரைட் ஃப்ரம் பேட்டரிஸ் டு த லக்ஸரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் அதர் ஹவுஸ்ஹோல்ட் டிவைசஸ். ஒன்ஸ் அதோட லைஃப் டைம் முடிஞ்ச உடனே நம்ம அதை தூக்கி போட்டுட்டு வேறு புதுசு வாங்கிடுறோம். இந்த மாதிரி யூஸ் ஆகாத எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை தூக்கி போடுறதுக்கு பேர் தான் இ-வேஸ்ட். இ-வேஸ்ட் என்பது மோர் டேஞ்சரஸ் வென் கம்பேர்ட் டு அதர் நார்மல் வேஸ்ட். இந்த மாதிரி இ-வேஸ்டில் மெர்க்குரி, லெட், கேட்மியம் போன்ற நிறைய டேஞ்சரஸான கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். இதை நம்ம டைரெக்டாக குப்பையில் போடும்போது அதில் இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் லீக் ஆகி அங்கே இருக்க நிலத்தோட தன்மையை பாதிக்கும், அங்கே இருக்க வாட்டர் ரிசோர்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி hazardous வேஸ்ட்டை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம இ-வேஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இ-வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றின பாலிசி அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த துறையில் ஒர்க் பண்ணுற மக்கள், அவங்களோட வாழ்வாதாரம், அந்த ஒர்க்கிங் நெட்வொர்க், இன்னும் என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் டேக்கன் ஃபார் ப்ரிவென்டிங் ஃப்ரம் டேஞ்சரஸ் வேஸ்ட்னு பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், ரிசர்ச்சர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் வெண்டர்ஸ் கிட்ட இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். இப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு பேசிக் சினாரியோவை எடுத்துப்போம். நீங்கள் ஒரு காசு குறைவான மொபைல் ஃபோனை வாங்குறீங்க. அது இப்போ வேலை செய்யாமல் போயிடுச்சு. அதை ரீசேல் பண்ணால் பெருசாக காசு கிடைக்காதுன்னு யோசிச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற குப்பைகளோட அதை காயலாங்கடையில் போடுறீங்க. ஆனால் இந்த சிச்சுவேஷனை எப்படி முறையாக ஹேண்டில் பண்ணுறதுன்னு CAGயிலிருந்து வம்சி சங்கர் கபிலவை சீனியர் ரிசர்ச்சர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ வம்சி, கேன் யூ டெல் அஸ் அபவுட் why e-waste is dangerous and why they are unsafe to leave in a nutshell? While you are hearing this podcast from your smartphone or laptop or any other electronic device, how do you plan to dispose of your device once it has reached the end of its lifespan? Sending it to landfill can have serious impact on the environment and society. E-waste is a rapidly growing problem across the globe. It's been well documented through various researchers that the toxic substances within these devices can have adverse impact on the human health, on our wildlife, and on the environment if they are not handled properly. Electronics are made using a lot of chemicals, including the poisonous ones. For example, liquid crystal display screens contain mercury, cathode ray tubes have lead, and there is cadmium in the batteries and the semiconductors. Dumping of this e-waste into the landfill means those chemicals can spread into the air, ground, and water, and can also bioaccumulate in the food chain, which can pass on to the fish and to the people who consume them. It is very clear that electronic waste affects nearly every system in the human body. The health effects of the plethora of toxic components from e-waste include birth effects and damage to the brain, heart, liver, kidney, and skeletal system. They will also significantly affect the human body's nervous and reproductive system. E-waste also produces methane emissions, which are 25 times more potent than the carbon dioxide at trapping the heat in the atmosphere. So improperly disposing of your electronics contributes to the greenhouse effect and global warming. It also impacts the world economically. The UN Environment Program suggests that nearly 90% of the e-waste is illegally dumped each year. That is nearly worth 12 billion pounds. And these electronic devices are also not biodegradable. The longer is that it will be in the landfills for the longer time. But the amount of time this takes to literally decompose into fractions is millions of years when it comes to electronics. Therefore, many materials are not considered biodegradable as their decomposition time is too great to have any helpful impact. The main materials in e-waste are metal, plastic, glass, and precious elements and metals. And it is believed that glass really does not degrade unless you are willing to wait about 1 million years. Plastic is thought to take 500 years to break down into microplastics, while metals differs greatly depending on the type. மேபி உங்கள் ஃபோனு ரொம்ப காஸ்ட்லியானதாக இருந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு காயலாங்கடைக்காரர்கிட்ட நீங்கள் உங்கள் ஃபோனை கொடுத்து அதை டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருந்துருக்கலாம். நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்துட்டு அதை அப்படியே அவர் குப்பைகளோட குப்பையாக சேர்த்து போட்டிருந்துருப்பார்.
நம்ம கஜேந்திரன் அண்ணன்கிட்டே கேட்போம். கஜேந்திரன் அண்ணன் வீட்டுக்கு வீடு போய் பழைய பிளாஸ்டிக் சாமான், மற்ற குப்பையெல்லாம், அப்புறம் வேஸ்ட்டு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சேகரித்து அதை டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. சென்னையில் இருக்க எல்லா இடத்துக்கும் அவர் ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கிறதுனால அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நம்ம அவர்கிட்டயே கேட்போம். எந்த பொருளை வேணாலும் விற்று அதை காசாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையான? அதாவது வேஸ்ட்டு பொருள் எதுவுமே வேஸ்ட் ஆகுறது கிடையாது. 100% வாங்கினா அது அட்லீஸ்ட் 2% துட்டாயிருது. இதுதான் உண்மை. ஒரு பேப்பராக இருக்கட்டும், கிழிச்சிட்டு போகிற காகிதம், அதை வச்சு எத்தனை பேரை பிழைச்சிட்டு தானே இருக்காங்க. நல்ல நீ பார்த்துனா இருக்க ரோட். நான் கூட பாரு வந்துக்கிட்டே இருப்பேன். ஐயோ ஒரு பிளாஸ்டிக் கிடைக்குது அப்படின்னு ஒரு புக்கு நோட்டு கண்டு எடுத்து போட தான் செய்யும். அது துட்டு தான் நமக்கு. உன் பாக்கெட்லேருந்து நான்லாம் ₹1 விழுந்து என்ன பண்ணுவேன்? ஒரு ₹10 விழுந்துச்சியா கூட்டு போயிருவியா? வண்டி நிப்பாட்டி எடுக்கத்தானே செய்வோம். இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கை. அதாவது நடுத்தர மக்கள்னு சொல்கிறத விட ஏழைங்களுக்குடைய ஒரு தொழில் அதான். ஒரு சில பேர் பழைய பொருட்கள்லாம் குப்பையிலே தூக்கி போடுறாங்க. ஆனால் ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு அதை சேர்த்து வச்சு உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட இல்லை காலங்கடையிலையோ கொண்டு போய் போடுறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஆமாம், அவங்களுக்கு அது ஒரு பொருள் உடஞ்சி போச்சு. அவங்களுக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க, பெரிய இருக்கிற பட்டக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு குப்பைக்காரங்க தள்ளி கொடுத்துட்றாங்க. இல்லாத பட்டக்கு என்ன பண்ணுறாங்க, ஐயோ நம்ம வியாபாரி ஒரு ஆள் வருவார், அவர்கிட்ட கொடுத்தா ஒரு 10-20 ரூபா நமக்கு கிடைக்கும், அதை வச்சு ஒரு 100 கிராம் பருப்பை வாங்கிடலாம், ஒரு 200 கிலோ தக்காளி வாங்கிடலாம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆட போட அப்படின்னு விட்டு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. உண்டா இல்லையா? இப்போ கூட ஒரு கால் ஒரு பயமாக வேஸ்ட் பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க அப்படின்னு ஃபோன் போட்டாங்க. நாளைக்கு வரமா, இன்றைக்கி லீவு, வெள்ளிக்கிழமை நான் வரமுன்னா சரிங்க பயமாக எடுத்துருக்கேன். அதே மாதிரி இருக்கப்பட்டவங்க நிறைய பேர் பாருங்கள், குப்பாட்டுறவங்ககிட்டே நிறைய பேர் குப்பைக்காரன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. குப்பை தொழிலாளி அவங்ககிட்டே அள்ளி கொடுத்துருவாங்க. அது நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதே சமயம் இல்லாத பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயா இவருக்கு கொடுக்க நமக்கு ஏதாவது ஒரு 10 ரூபா கொடுக்கும், கூட 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, டீ வாங்கி கொடுக்கணுமா, கொடுக்கத்தான் செய்கிறோம். ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா எல்லாத்துக்கும் காசு தான் முக்கியமான காரணம். காசு தேவைப்படுறவங்க அதை சேர்த்து வச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காசு தேவைப்படாத ஆட்கள் அதை அப்படியே தூக்கி போடுறாங்க. எந்த மாதிரியான வேஸ்ட்டு இப்போ இருக்க மக்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க? ஏதாவது ஒரு சில பொருட்கள் பற்றி சொல்ல முடியுமா? எலக்ட்ரானிக்கும் சுவிட்சு போர்டு, அப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் போர்டுலாம் இப்போ தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்கு. அப்போல்லாம் நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் வியாபாரம். அப்போ கம்ப்யூட்டர் போர்டுன்னா என்ன தெரியாது. இடையில தான் இந்த கம்ப்யூட்டர் போர்டு அது இதுன்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் வந்துருக்கு. எலக்ட்ரானிக் பொருட்கள் எத்தனையோ வந்துருக்கு. சுவிட்சு போர்டு, இந்த ப்ளக் சுருகிறது, இந்த அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறது, எலக்ட்ரானிக் போர்டு நிறையா இருக்குது. இந்த ஆமிழ்பாரு, பழைய பொருள் எவ்வளவோ இருக்குது. அது எக்கச்சக்கம் இருக்குது. நமக்கு தெரியாது தான். அது நமக்கு பேர் சொல்ல தெரியல. மக்கள் உங்ககிட்ட வித்தியாசமான பொருட்கள்லாம் கொடுக்கும்போது இந்த பொருளுக்கு இன்ன விலை அப்படின்னு எப்படி நீங்கள் தீர்மானிக்கிறீங்க? நமக்கு தேவை பழைய பொருள், அதான் நமக்கு தெரியும். இப்போ அத்துக்கிட்டு ஓடுற மாடு கிழக்கு திசை தெரிதா மேற்கு திசை தெரிதான்னு சொல்லாது, எந்த திசைலாம் ஓடும். அதுக்கு தேவை தீனின்ற மாதிரி நம்ம போகிறோம். இது எலக்ட்ரானிக் பொருளா, இது நமக்கு யூஸ் ஆகுமா, அப்படி இது நமக்கு எத்தனை கிலோ நமக்கு தேரும். ஒரு கறக்கிற மாடு இருக்குது, ஒரு 10 பிடி பால் கிடக்குது. கசாப்புக்குள்ளே போய் நின்றுட்டு இது எத்தனை பிடி பால் கிடக்கு, அவன் எத்தனை கிலோ கறி தேருது, அதைத்தானே பார்ப்பான். அந்த வியாபாரம் தான் எங்கள் வியாபாரம். நீ ஓட்ட நல்ல பொருள் எலக்ட்ரானிக் பொருள் இது நல்லா ஓடுது, வீட்டில் கொண்டு வச்சுக்கிறாங்கன்னா எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் கலெக்ட் பண்ணுற பொருட்களில் வேஸ்ட் வந்தால் அதை என்ன பண்ணுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சில்லறை கடைக்காரங்களுக்கு தான் கொடுக்குறோம். பெரிய ஹோல்சேல்லாம் கொடுத்ததுக்கு நம்ம அந்த அளவுக்கு தொழிலதிபர் கிடையாது. என்ன நம்ம இப்போ என்ன சொல்கிறது, உன்கிட்ட 10 ரூபா வாங்கினா இந்த என் பொண்டாட்டி 10 ரூபா கொடுப்பேன், பிள்ளைங்க 10 ரூபா, இப்படி கை மாறுறது தான் இது. நான் என்ன பண்ணுவேன், அவன் என்கிட்ட 2 ரூபா கம்மியாக எடுப்பான், அவன் 2 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா போடுவான், அவன் 2 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா போட்டு கடைசியில் எங்கே போகுது, அம்மா அப்பா உருவாக்குறது கடைசியில் சுடுகாடு தானே போகுது. அதே மாதிரி தான். நீங்கள் எப்படி முடிவு எடுக்கிறீங்க எந்தெந்த பொருள் யார் யார்கிட்ட போய் சேரணும், எதை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு? உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எனக்குன்னு ஒரு வாடிக்கை இருக்குல்ல தம்பி. எனக்கு ஒரு பிரச்சனைன்னா என் கடைக்காரன் வருவான், அவன் 1 ரூபா கம்மியாக எடுத்தாலும் அவனுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா எப்படின்னு கேட்டிங்கனாக்கா
ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்றக்காக அலைஞ்சி பண்ணால் தொழில் தர்மம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நம்மளை நம்பி கடை திறந்துச்சு, அவன் வியாபாரம் பண்ணுறான். அதனால நான் வந்து எங்கே இருந்தாலும் செம்மந்து அவங்கள தான் போட்டுன்னு ஆசைப்படுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒன்று ஒரு அட்டை போட்டு அவன் ஒரு 2 ரூபா லாபம் பார்க்குறான். இதே எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்துட்டு தான் போகுது. இந்த பழைய பொருட்களை சேகரிக்கிறது, இந்த காய்லாங்கடையை வச்சு நடத்துறது, இதை சுற்றி நடக்கிற பொருளாதாரம் ஒரு மனுஷனோட வாழ்வாதாரத்தை எவ்வளோ முக்கியமாக அமையுது, அதை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? பழைய பொருள் வந்து நம்ம அசால்ட்டாக சொல்லிடுவோம். சில பேர்லாம் வந்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா சில பெரிய பெரிய ஒரு ஆஃபீஸில் நடத்துகிறாங்க. நான் எத்தனையோ போயிருக்கேன். ஒரு ஆஃபீஸில் காலி பண்ணி பொருளெல்லாம் சொல்லி குப்பத்தொட்டில் தூக்கி போடுறாங்க. நான் என் கண் குளிராக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதை குப்பத்தொட்டில் தூக்கி போட்டு 10 நிமிஷத்தில் அந்த பொருளை காணாமல் போச்சு. அதுக்குன்னு ஒருத்தங்க அலைஞ்சி அதை பார்க்குறாங்க. அதை வச்சு 10 எத்தனை பேர் பிழைக்கிறாங்க. என்ன அதையும் ஒரு பழைய பொருளை புது பொருளாக்குறாங்க. இதுதான் உண்மை. இது நடக்குது. பழைய பொருள் எல்லாமே துட்டுத்தான் தம்பி. பழைய பொருள் வந்து அழிஞ்சிச்சுன்னா மனுஷங்க அவ்வளோதான். அந்த பழைய வியாபாரிகள்லாம் நாண்டுக்கிட்டு தான் சாகணும். இதைத்தான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். உண்மை இல்லையா? பழைய பேப்பர் இருக்குது. பழைய பேப்பர்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு குப்பையில் போடுறோம்ல, அது கூட துட்டு தானே ஆகுது. அது கூட ஒரு தொழிலதிபர் கண்டுபிடிச்சி அதை 2வது அதை உருவாக்கக்கூடிய அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய உணவு இது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பேப்பரை தொடச்சி தூக்கி போடுறீங்க. அந்த பேப்பர் தொடச்சி போட அதை ஒரு பிறக்கி அதை துட்டாக்குறான். அதை அவனால பிழைக்கிறான் இல்லையா? எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இதெல்லாம்? என்னை பொறுத்தவரை பழைய பொருள் வியாபாரம், பழைய பொருளால் பல கோடி சொல்லுங்க இருக்காங்க. அது திரும்ப உங்களுக்கு ஒன்றுமே. இப்போ நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 32 வருஷம் பண்ணியிருக்கேன். இப்படி தான் இருக்கும். உங்கள்கிட்ட வளர்ச்சி இருக்குது. அதுக்காக வளர்ச்சியில் திறமைகளோ அதுக்கு ஏற்ற பணமோ அதுக்கு சப்போர்ட் இல்லை. எனக்கெல்லாம் வந்து நல்ல சப்போர்ட் இருந்துன்னு வைங்களேன், ஆளாயிருக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு சப்போர்ட் எனக்கு கிடையாது. அண்ணன் தம்பி கிடையாது. என் பொண்ணு எடுத்தது வழியிலையும் மாமன் மச்சன் கிடையாது. ஏதோ பண்ணிட்டு பிள்ளைகளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கோம். எனக்கு அப்பால் போட்டவங்கலாம் பழைய வியாபாரம் பண்ணி இன்னைக்கு கோடி சொன்னா இருக்காங்க. இதையே நம்ம இன்னொரு சினாரியோவில் பார்ப்போம். நம்ம காயக்கடையில் போடாமல் இந்த ஃபோனை ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையோ இல்லை இவேஸ்ட் மார்க்கெட்லேயோ போட்டிருந்தா என்னவாக இருக்கும்? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நம்ம ஷானவாஸ் கானோட பேசுவோம். ஷானவாஸ் இதே இவேஸ்ட் மார்க்கெட்டில் 25 வருஷமாக தொழில் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கார். நம்ம அவர்கிட்டயே பேசுவோம். நீங்கள் 25 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறீங்க. இந்த 25 வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆரம்பத்தில் எங்கே இருந்தேன், ஸ்டைலாக இருப்பேன், ஷூஸ் இல்லாத மார்க்கெட் வர மாட்டேன், ரொம்ப இதாக இருப்பேன். மார்க்கெட்டில் போய் எங்கள் வீடு இருந்தது, ஆயா வீடு. ஆயா பார்க்க வருவேன். அப்படியே இப்போ ஆயா இருந்தவொடனே அந்த வீடு அப்படியே கொடுத்தாங்க. அப்புறமா வந்து மார்க்கெட்டில் என்ன பண்ணணும், ஏது பண்ணோம், மார்க்கெட் இருக்குது, சிசி இருக்குது, கம்ப்யூட்டர் சொல்லிட்டு 486 P1 சிஸ்டத்துலேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டில் வந்து எல்லா சொந்தக்காரங்களாம் வந்து அதில் முன்னுக்கு வந்துட்டாங்க. அதனால் ஒன்று நான் அவாய்ட் பண்ணிட்டாங்க. நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு போயிட்டேன். உங்களோட பிஸ்னஸ் இந்த கடந்து வந்த 25 வருஷத்தில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பார்த்துருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் வந்து பிஸ்னஸ் வந்து அப்போலேருந்து தான் பண்ணிகிட்ருக்கேன். கம்ப்யூட்டர் ஸ்பேரு அப்படின்னு சொல்லி ஸ்க்ராப்பு. நான் கம்ப்யூட்டர் ஸ்பேர் பண்ணுறவங்களாம் எல்லாம் வந்து வசதி ஆகிட்டாங்க. நான் வெளியூர் போயிட்டு வந்தேன். வெளியூர் வேலைக்கு போயிட்டு வந்து அங்கே கொரோனாவில் வந்து போக முடியல. திரும்பி வந்து காசு அதிகமாக என்கிட்ட இல்லை, போகிற அளவுக்கு இல்லை. நல்லா வசதியாக இருந்தேன். இப்போ வந்து கல்ஃப்லேருந்து வந்த பிறகு என்ன பண்ணணும்னு ஒரு வருஷம் அப்படியே வீட்டிலே உட்காந்து யோசித்தேன். அப்புறமா வந்து பிஸ்னஸ்ஸு ஆரம்பித்தேன். பழைய பிஸ்னஸுக்கே போகலாம், மார்க்கெட்டுக்கு வரலாம், பழைய திங்ஸு இருக்குது, அது இது இருக்குதுன்னு சொல்லி பெரிய மார்க்கெட்டுக்கு வந்து ஜாயின்ட் ஆகிட்டேன். முன்னை விட இப்போது மக்கள் ரொம்ப அதிகமாக இவேஸ்ட் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை பண்ணுறது உண்டா? உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போது வந்து டோட்டலி ஸ்க்ராப்ன்றது டோட்டலி வந்து இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அது வந்து அப்டேட் பண்ணுவாங்க. சிஸ்டம் வந்து பழைய சிஸ்டமாக போச்சு,
ஃபால்ட் ஆகுது, அது வந்து அப்டேட் பண்ணி ஒரு வாரண்ட்டி வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க. 1 இயர் வாரண்ட்டினா 1 இயர் வாரண்ட்டி வரைக்கும் தான் சிஸ்டத்துக்கு வச்சுருப்பாங்க. அப்போது என்ன அட்வான்ஸ் ரேட்டு இருக்குது அதை வந்து அப்படி டோட்டலி ஸ்க்ராப் பண்ணிடுவாங்க. அந்த பெரிய பெரிய ஆஃபீஸ் இருந்தாலும் சரி, பேங்க் இருந்தாலும் சரி, அதை வந்து பழைய சிஸ்டம் அவனும் பண்ணுறதில்ல, கவர்மெண்ட் பண்ணோம். எப்படின்னா நான் 1 இயர் வாரண்ட்டி அவனை தூக்கி போடுன்னா அப்படியே ஸ்க்ராப்பில் போட்டுருவான். அது வந்து நம்ம மாதிரி ஏஜென்ட்டுங்க வந்து போய் வந்து சொல்லுவாங்க, போய் பாருங்கள், போய் பார்த்து இருந்தால் அது வந்து வாங்கிட்டு போய் செகண்ட்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறது ரேமு, இப்போது இல்லாதப்பட்ட ஆள் வருவான், கஷ்டப்படுற ஆள் வருவான், எனக்கு வந்து பழைய சிஸ்டம் தான் சொல்லுங்கள், வீட்டு படிப்புக்கு, என் பையனுக்கு படிப்புக்கு, என் பொண்ணு படிப்புக்கு, அந்த மாதிரி கேட்கும் போது அப்போது வந்து செகண்ட்ஸ் வியாபாரம் வந்து அப்போலேருந்து இப்போ இப்படி தான் ஓடினு 1 இயர் வாரண்ட்டி தான் எடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா மக்கள் வேஸ்ட்டுக்கு ரொம்ப பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல, எல்லாரும் அதை முடிஞ்ச உடனே தூக்கி போட்டுடுறாங்க. அப்படி இருக்க சமயத்தில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும்? இதை நம்பி தான் நீங்கள் பிஸ்னஸ் செய்யும்போது உங்கள் வாழ்வாதாரம் எப்படி பாதிப்படையுது? 100 வரும், 200 வரும், சில நேரத்தில் வராது, சில நேரத்தில் இப்போ 500 வந்துடும், சில நேரத்தில் ஒன்றுமே இருக்காது. அப்படியே என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பேன். வருமானம் வந்தால் சந்தோஷம், வருமானம் இல்லைன்னா கூட ஒரு நாள் 500 வந்தால் அந்த 500 வந்து ஒரு 2 நாள் வச்சு சாப்பிடுவோம். ஒரு 500 வந்துருச்சுன்னு சொல்லி அந்த ஒரே நாளில் பண்ண மாட்டேன். வீட்டுக்கு ஒரு 150 ரூபா கொடுப்பேன். இந்த கடைக்கு வந்து பிஸ்னஸுக்கு ஒரு 200 வச்சுப்பேன். என் கை செலவுக்கு ஒரு 50 ரூபா வச்சுப்பேன். எவனா வாங்க வந்தால் 100 ரூபா தான் இருக்குது, விருப்பம் இருந்தால் அந்த மாதிரி சின்ன முன்னம் கொடுங்க. இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்க வேஸ்ட் எல்லாம் எந்த ஸ்கிராப்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அடுத்தது எனக்கு ஓனரோட காட்டுவேன், ஷோகேஸில் வைப்பான்னுவாங்க, வச்சு விற்றுச்சுன்னா செலவுக்கு ஒரு சம்பளத்தை எடுத்துக்கோ, இல்லையா டோட்டலி ஸ்க்ராப் போட்டுரு அப்படின்வாங்க. நான் என்ன செய்வேன், சம்பளத்துக்கு எனக்கு என்ன என் சம்பளம் 150 எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கு கொடுத்துருங்க ஸ்க்ராப்பு, அதை வாங்கி 1 வீக்காக சேர்ப்பேன். பட் வந்து நான் கொஞ்சம் சைக்கிளில் போய் தெரிஞ்சவங்ககிட்டே கேட்பேன், ஏதாவது இருந்தால் கொடுங்க, ஸ்க்ராப் கொடுங்க, அதெல்லாம் சேர்த்து வச்சு சண்டே அன்றைக்கி சண்டே 1 டைம் எடுத்துகிட்டு போய் ஸ்க்ராப் என்னோட அதிகமாக வாங்குறவங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, கேஷ் அடிக்க கொடுக்குறவங்ககிட்ட போய் கொடுப்பேன். அவங்க வந்து வாங்கிட்டு உடனே காசு கொடுத்துருவாங்க. ரீசன் ரேட் என்ன இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அவன் எவ்வளோ லேக்ஸ் இருந்தாலும் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது. இந்த வேஸ்ட் மார்க்கெட்டோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நீங்கள் ஏதாவது கணிச்சது உண்டா? ஃப்யூச்சரில் வந்து சொல்ல முடியாது, யாருக்கிட்ட இது இருக்குது அவள் ரேட்டு வைப்போம், என்கிட்ட ரேட் அதிகமாக வாங்குவோம், அதை தான் நான் பார்ப்பேன். அது வந்து ஃப்யூச்சரில் வந்து இது கம்மியாகிருச்சு, அதிகமாக போயிடுச்சு, அவன் அதிகமாக வாங்குறது தான் அது கொடுக்க முடியும். இது வந்து அழிவு இல்லாத பொருள், கெட்டு போகாத பொருள், மழை பெஞ்சாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, ரேட்டு தான், அதே தான். இப்போ செம்பு இருந்தாலும் இப்போ எடுத்துக்கோங்க, செம்பு தண்ணியில் போட்டாலும் எடுத்து காசு தான். பட் வந்து கம்ப்யூட்டர் போர்டு தண்ணியில் போட்டாலும் அதை எடுத்து வாங்கி அது கம்பெனிகள் அடித்து அதை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணுறது, அதுவும் காசு தான். வேஸ்ட் கிடையாது, ஃப்யூச்சர் அதிகமாக தான் ஆகும். 25 வருஷமாக நீங்கள் இந்த தொழில் பார்த்துட்டு வந்துட்டீங்க. உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் இதே தொழிலை கண்டினியூ பண்ணணுன்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா என்னைக்காவது? என் குழந்தைகளுக்கு இதெல்லாம் கூப்பிட்டு வரமா நல்லா படிக்க வைப்பேன். நான் வந்து படிக்கலை, அந்த காலத்தில் நான் வந்து செல்லமாக வந்துட்டேன். அப்படியே நான் வந்து படித்தேன், எனக்கு செல்லம் அதிகம், நான் ஃபோர்ஸ் பண்ணல, படிச்சுட்டு வேலை கிடைக்கல நான் சேர்ந்த வேலை செய்யணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நேர்மையாகவே இருந்து சம்பாதிச்சிக்கிட்டு இது வரைக்கும் அப்படியே நேர்மையில் தான் இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெரிய இடத்துல படிக்க வைப்பேன். நல்லா ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரோ, ஹார்ட்வேர் இன்ஜினியர், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் ஹார்ட்வேர் இன்ஜினியரும் சரி, ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் சரி, ஒரு செல்ஃபோன் சர்வீஸ் பண்ணுற எது இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் ஃப்யூச்சரில் பையனுக்கு நல்லா ஒரு படிக்க வைப்பேன். இதை வந்து என்னால் 100-200 சம்பாதிக்கிறவர்களும் அவனை இதில் இன்வால்வ் பண்ண மாட்டேன். ஷானவாஸ் மாதிரி வேஸ்ட்டில் ஒர்க் பண்ணுற ஆட்கள் அந்த வேஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை அக்ரிகேட்டர்ஸ்கிட்ட அனுப்புவாங்க. இப்போ அடுத்து நம்ம பேச போகிறதும் இப்படி எல்லா வேஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணுற ஒரு அக்ரிகேட்டர்கிட்ட தான். வெல்கம் ஃபிரோஸ்கான். நம்மள நிறையா பேர் கஜேந்திரனோ இல்லை ஷானவாஸோ நேரடியாகவே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஃபிரோஸ்கான் மாதிரியான ஆட்களை நம்ம நேரில் பார்த்தது கிடையாது. அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கங்கிறது கூட நம்ம பல பேருக்கு தெரியாமையே இருக்கும். நம்ம இப்போ அவங்கக்கிட்ட அவங்க வேலை எப்படி, அவங்க என்னென்ன வேலை பண்ணுறாங்க அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் வாங்குகிற பொருட்கள், எடுக்கிற சரக்குகள்லாம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? हम पब्लिक आने वाली अपने नई जनरेशन है उसके लिए कुछ कर सकें।
सर रेडियो मार्केट से जो म्यूनिसिपैलिटी के ரேடியோ மார்க்கெட்டில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள், குப்பை சேகரிப்போர், இவங்க எல்லாம் ஒரு தனித்தனியாக குழுவாக பிரிஞ்சு தெரு தெருவாக சைக்கிள்லேயோ இல்லை டிவிஎஸ் எக்ஸல் வண்டியிலையோ சுற்றி மார்க்கெட்டில் இருந்து வேஸ்ட் கொண்டு வருவாங்க. அதை நாம் ஒரு தொகையை கொடுத்து வாங்கி தரம் பிரித்து தனித்தனியாக கம்பெனிகளுக்கு அனுப்புவோம். உங்ககிட்ட பொருட்கள் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அடுத்து அதை என்ன நீங்கள் பண்ணுவீங்க? जो जिसकी रिक्वायरमेंट है उस हिसाब से भेज देते हैं. जैसे बैटरी वाले को भेज दिया. கம்பெனிகளோட தேவைக்கேற்ப தனித்தனியாக பிரித்து, அதாவது மொபைல் பேட்டரி தனியாக, பிசி போர்டு, மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க்கு, மொபைல் டெம்பர், கிளாஸு, இந்த மாதிரி எல்லாமே தரம் பிரித்து தனித்தனியாக வச்சுருப்போம். எங்ககிட்ட கேட்குற கம்பெனிகளுக்கு அதை அனுப்புவோம். உங்ககிட்ட கிடைச்ச பொருட்களில் ஏதாவது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குமா? क्योंकि मोस्टली रेडियो मार्केट से टोटली जो होता है ना कंडम स्क्रैप आता है. எங்ககிட்ட வர்றதெல்லாமே மட்டமான கண்டமான ஸ்கிராப் தான். நல்ல வேலை செய்கிற ஸ்கிராப் எப்போவுமே வராது. ஏன்னா மார்க்கெட்டில் ரிப்பேர் பண்ண முடியாதது தான் நம்மக்கிட்ட வரும். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள்கிட்ட கிடைக்கிற அத்தனை பொருட்களையும் நீங்கள் வகை வகையாக செக்ரிகேட் பண்ணி விற்க போகிறீங்க. அதுதான் உங்களோட முக்கியமான பொறுப்பாக இருக்க போகுது. கரெக்டாக? जो मान लीजिए वो ऐसे होता है, अभी मेरे पास कबाड़ी वाला माल लेकर आया. எங்ககிட்ட குப்பை சேகரிப்போர் வந்து வேஸ்ட்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை நாங்கள் காசு கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து வாங்குவோம். அப்புறம் எங்ககிட்ட இருக்கிற ஆளுங்க பாதுகாப்பு உபகரணங்களோட அதை தரம் பிரிப்பாங்க. அதுக்கப்புறமா தனித்தனியாக பேக் செஞ்சு, முன்னாடி சொன்ன மாதிரி பேட்ரி, கிளாஸு, மதர் போர்டு அதெல்லாமே தனித்தனியாக பேக் செஞ்சு ஒரு செக்ஷனில் போட்டு வைப்போம். கம்பெனிங்க கேட்கும்போது அதை அனுப்பிச்சி விட்ருவோம். இப்போ நீங்கள் பிரித்து வைக்கிற பொருட்கள்லாம் அது எங்கே அனுப்புறீங்க? அடுத்து இந்த மாதிரியான இது சென்னையில் வேற எங்கேயாவது இருக்கா? सर चेन्नई में हम सिर्फ एक कंपनी है एसएम रिसाइकलिंग. சென்னையில் எஸ்எம் ரீசைக்கிளிங்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதுக்கு நாங்கள் தான் சப்ளை பண்ணுவோம். மற்றதெல்லாம் இங்கே இல்லை, எல்லாமே வட இந்தியாவில் தான் இருக்குது. வட இந்தியாவில் பெகசஸ், நம்ம, ஹாரிசான்னு பல கம்பெனிங்க இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அனுப்புகிற பொருட்களை அவங்க வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்து? அதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? ना प्रॉपरली प्रोसेस कर रहे हैं वहाँ पर. वो प्रोसीजर कर. நாங்கள் இங்கேருந்து அனுப்புகிற பொருள் எல்லாமே கம்பெனிங்களுக்கு போகும். கம்பெனிகளில் அது போயிட்ட பிறகு அது சீரான முறையில் அதை அவங்க சுழற்சி பண்ணுவாங்க. மெஷினில் போட்டு அதுலேருந்து சில்வரு, கோல்டு, இரும்புன்னு பல பொருட்கள் எடுப்பாங்க. அதுக்குன்னு சில செயல்முறை இருக்குது. அதை அவங்க பின்பற்றி அந்த பொருட்களை எடுப்பாங்க. உங்களுக்கு ஏன் இந்த தொழில் ரொம்ப முக்கியம்? இந்த வேஸ்ட்டை சேஃபாக செக்ரிகேட் பண்ணி அதை பிரித்து அனுப்புறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இதை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? ये काम करने का वजह सिर्फ ये है कि क्लाइमेट को ठीक रखा जाए. வேஸ்ட் காலநிலைக்கு பாதகமாக பல பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம யூஸ் பண்ணி தூக்கி போடுற ஒரு ஃபோன் எத்தனை வருஷம் ஆனாலுமே மண்ணில் மக்காமல் அப்படியே சுற்றி இருக்கிற மண்ணையும் நிலத்தடி நீரையும் மாசுபடுத்தும். இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மக்களுக்கும் அது வந்து உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் எங்களால் முடிஞ்ச வரை இதை மறுசுழற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். To know more about the e-waste management and from the expert's point of view, let's discuss this with Sumana Narayanan, a senior researcher from CAG who also works on the solid waste management sector. Welcome, Sumana. Basically, what does the law say about e-waste management? Are they fit for the purpose? So e-waste management rules date back to 2011 in India, and they've been amended several times. And recently in 2022, new rules were brought in. So broadly what the rules do is they require the producers of the product to take responsibility for safe disposal. So whatever electronic or electric goods they produce, they are responsible for the safe disposal. This is a global best practice called extended producer responsibility or EPR. So this is a new thing in the rules and very important. And the rules also lay out a system which has to be put in place where you have authorized recyclers, and it defines the value chain and who should be there and what should be there, refurbishers and so on. But of course, as with many things in India, implementation, monitoring and compliance is hugely problematic. So this is where we fail. And also, whatever little e-waste has been recycled over the years and even now is largely by the informal sector.
So these are, there are e-waste markets in many big cities where under very poor working conditions, people are physically taking apart e-waste and burning or extracting, valuable components and so on. And so there are huge safety and health issues here. Every now and then there are reports of, fires breaking out and so on. But this is a livelihood for a lot of people, and because labor is cheap, a lot of people are caught up in this work, and India is a market for this kind of thing. So the issue is that the new rules don't look to incorporate the informal sector, to build on the informal sector's capacities and strengths, and to ensure that not only is more e-waste recycled, but also that people in the informal sector benefit and their health and safety conditions are improved. So it needs to be looked at holistically, and this needs to be done for better recycling. What is the corporate's responsibility to make their process safer, better, and create less waste? So basically, now products are designed to break down and in a couple of years, so that you are encouraged to buy another product or an upgraded model, and it's also sold in that way, right? New, better, improved, so that you feel like, oh, what I've got is old and pointless, and I need to buy a new phone, new computer, new whatever. But really what we need is for products to be designed to last and to perform the function that you want it to, and to last for a long time. And obviously there is repair, or there will be, and they need to ensure that the repair is relatively inexpensive and easy to do, instead of making it very complex and saying it's not repairable and therefore it's cheaper to buy a new product, or the cost difference is marginal, so it's better to buy a new product. So that kind of thing, that should not be the way it's approached. And finally, the recycling mechanism has to be set up, an easy way for consumers to drop off material to be recycled, incentives to recycle, and for even things like, for example, phone chargers. Why do you have different shapes in the phone chargers, so that you need to have a C-type or a micro USB or whatnot? Why can they not all be standardized, right? This would make life simpler. I would not need to keep buying a charger with every phone. There would be quite substantial savings on material, on costs, on waste, if only companies would work on these aspects. What should be the public's attitude towards excessive electronic consumption? Finally, with the public, I think we need to, just like the companies, we need to bring a similar attitude to what we consume. This is sustainable and responsible consumption. First question one has to ask is, do I really need that product? Is that going to make a big difference, or I'm just buying it for my vanity and because I have the money which I feel I can throw away on it? Two, once I buy the product, how can I take care of it really well so it lasts long and doesn't break down soon, and therefore I get really good use out of it? And how can I, when there is a problem, repair it without just throwing it away and buying a new one? And finally, when I do have to throw it away, how do I dispose of it safely? What is the recycling mechanism? Thank you so much everyone for kindly hearing the podcast. E-waste segregation ஓட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும், அதை நம்பி ஒர்க் ஆகிற மக்கள், அந்த மார்க்கெட் பற்றியும் நம்ம போதுமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஹோப் இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருந்த ஆடியன்ஸ் எல்லாரும் இனி கேர்ஃபுல்லாக வேஸ்ட் செக்ரிகேஷனை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். இது சம்பந்தமாக கேள்விகள் இருந்தால் எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் ரீச் அவுட் பண்ணுங்கள். CAG சென்னை இந்த யூசர் நேம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், யூடியூப்பில் ஃபாலோ பண்ணலாம். இந்த பாட்காஸ்ட்டும் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் பப்ளிஷ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேஸ்ட் செக்ரிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணி என்விரான்மெண்ட் சேவ் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். அடுத்த பாட்காஸ்ட்டில் இது போல் இன்னும் சுவாரஸ்யமான டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.